ஓகேங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. வணக்கம், இது ஒரு கதை சொல்லவா யூடியூப் சேனல். இப்போதான் ஒன்று மனப்பாடம் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரா கண்டென்ட்டாக தான் இருக்கும். இப்படி தான் பேசுவோம். எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் இனி ஃபியூச்சரில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னங்க பேச போகிறோம்? இன்னைக்கு வந்து ஈரான் அமெரிக்கா வார், அதை பற்றி பேசலாம். ட்ரம்ப்பு எலெக்ஷனுக்கு மேனிஃபெஸ்டோ நம்ம ஊர்ல கொடுக்குறாங்கல்ல, அரசியல் வாக்குறுதி, அதான் அந்த 2500 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், 8000 டோக்கன் டோக்கன் கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்னமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து 10,000 ரூபா கேஷா போட்டுட்டுருவோம் அக்கௌண்ட்ல அப்படின்ட்டாங்க. விஜய் தான் காரு லட்சியம், பைக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏதோ ஈவியாவே நம்ம சொல்லிடலாம். அவருக்கு ஒரு வார்த்தை ஜெயிச்சிட்டாருன்னா. ஆமா, நேத்து வந்து இந்த ரெட் பிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுல சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா கேட்டுச்சு அவங்க அப்பாட்ட, ஏன் டாடி எதுக்கு டாடி இப்ப பாண்டிச்சேரியில போய் இது பண்றாரு, விஜய் இது பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு 2 ஸ்டேட்லயும் ஆட்சியை பிடிச்சிட்டா சூப்பரா இருக்கும்லமா அப்படின்னாரு. அது கேட்டு கரெக்ட் தான், ஏதோ டெலியூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, டெலுலு மருத்துவ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம் இல்லைங்கண்ணா. இதே பாலிடிக்ஸ் உள்ளதாங்கண்ணா சுத்திட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம ட்ரம்ப் அது மாதிரி தேர்தல் அறிக்கை என்ன கொடுத்தாருன்னா, அமெரிக்கா வந்து நம்ம நாட்டை டெவலப் பண்றதை விட மற்ற உலகத்துல மற்ற இடத்துல போய் போர் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட பணமெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது, சோல்ஜர்ஸோட உயிரும் வந்து வேஸ்ட் ஆகுது, இறந்து போயிடுறாங்க, அதனால அது வேண்டாம். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மற்ற இடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்குவேன், எந்த போருக்கும் போக மாட்டோம். மகா அப்படின்னாரு. மகான்னா என்னன்னா மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்படி சொல்லிதான் ஆட்சி பிடிச்சது. நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரியே ட்ரம்ப் நம்ம ஊர் அரசியல்வாதிகளை விட வந்து வேற லெவல்ல அவர் போயிட்டு இருக்காரு. பேசுறது பூரா ட்ரம்ப் பொய் பித்தலாட்டம், அநியாயத்துக்கு போய் பேசுறான் தம்பி. சமாளிக்கிறதாங்க அடி விழுகுதுன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு அடி விழுந்துருச்சு இல்ல. சமாளிக்கிறதுங்கிறது வேற. அவன் எந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்னா, இல்ல ஈரான்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை பேசணும். அவங்க என்ன சொல்றாங்க, யார் எதுக்கு வேற வேற அயத்துல்லா எல்லாம் போட்டுக்கிட்டு, நீங்களே அயத்துல்லான்னா சுப்ரீம் லீடர், நீங்களே அயத்துல்லாவா ஆயிருங்க ஈரானுக்கு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் நோ தேங்க்ஸ், இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க தம்பி. அநியாயத்துக்கு புழுகுனா இருக்கிறது தான் பொய் சொல்றது அரசியல்வாதினா. ஆனா இந்த அளவுக்கா அப்படிங்கிற சொல்ற மாதிரி எத்தனை பெட்டுகளை தாம்பா இந்த காது தாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார். ஆனா அவரு இதுதாங்கண்ணா, ஒரு எக்கனாமியா வந்து டவுன்ஃபால் பண்ணி கொண்டு போயிட்டாருங்கண்ணா அவரு. இப்ப எதுக்குடா இந்த சண்டை, எதுக்குதானே நீ சண்டை போடுற அப்படிங்கிற அளவு கொண்டு போயிட்டாருங்கண்ணா. அது வந்து காரணம் என்னன்னா, இவனுங்க சொன்ன காரணம் என்னன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. ஈராக்லயே அதான் சொன்னாங்க. ஈராக் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு. போய் அங்க போய் நாட்டை அழிச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லை. லிபியால வந்து கெமிக்கல் வெப்பன் யூஸ் பண்றாரு கடாஃபி வச்சிருக்காரு அப்படின்னு. இது மாதிரி உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டிலையும் இவன் என்ன பண்றானேன்னா, இந்த பேங்க் வந்து அவனுக்கு கண்ட்ரோல்ல பெட்ரோ டாலர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அத வந்து உலகத்துல எந்த நாடு வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் அது டாலர்ல தான் விற்கணும். காலம் இப்ப
தெரிஞ்சதுல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இது எப்ப வந்துச்சுன்னா 1971 வரைக்கும் ஓகேங்க. டாலர் இருக்கு பாத்தீங்களா, டாலருக்கு பேக்கிங்கா என்ன இருந்துச்சுன்னா கோல்டு இருந்துச்சு. அதாவது கோல்டு அந்த நாட்டுட்ட ஒவ்வொரு நாட்டையும் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவன் ரூபாய் நோட்டு அடிக்கணும் கரன்சி. இந்தியாவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துச்சு, உலகம் ஃபுல்லா அப்படித்தான் இருந்துச்சு. 1971 நிக்சன் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடென்ட் வந்தார். அவர் என்ன பண்ணாரு, இத வெளியில எடுத்துட்டாரு. எத? கோல்டு. ஆமா, கோல்டுக்கு ஈக்குவலா தான் கரன்சி இருக்கணும்ல, இனிமேல் நாங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. நாங்க கரன்சி எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோம் அப்படின்ட்டு. அப்படி அடிச்சா என்ன ஆகும்? என்னங்க மணி சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாகுங்க. இதோட ஒரோட இது அதாவது கோல்டை விட டாலர் தான் டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. கோல்டையே அதுல இருந்து எடுத்துட்டாரு. நான் எவ்வளவு வேணாலும் டாலர் அடிச்சுக்குவேன்னா இன்ஃபிளேஷன் வந்துடும், ஹைப்பர் இன்ஃபிளேஷன்லாம் வந்துடும். பொருளோட விலை வந்து அதிகமாயிரும், பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாயிரும். அப்படின்னா இப்ப 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம்னா அப்புறம் 1000 ரூபா கொடுத்து அதே பொருள் வாங்குற மாதிரி 500 ரூபா, 600 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபாய்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்ப இதை தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணானுங்க அமெரிக்கா க்ரூட் ஆயில், இந்த கச்சா எண்ணெய்ன்னு இருக்குல்ல, அத வந்து எந்த நாடு வாங்கணும்னாலும் விற்கணும்னாலும் டாலர்ல தான் வாங்க, அமெரிக்கன் டாலர், யூஎஸ் டாலர்ல தான். அப்படின்னா இப்ப நம்மளுக்கு தெரியுதா அந்த க்ரூட் ஆயில் இல்லைன்னா என்னென்ன நடக்கும்? அது ரொம்ப இப்போ ரொம்ப ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஹோட்டல்ஸ் மூடியாச்சு, ஆபீசஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்கடா அப்படிங்கிறாங்க. அவங்க அங்க லாக்டவுன் வருன்றாங்க. டேய் கொரோனானால லாக்டவுன் இருந்துச்சு, அதை ஒத்துக்கலாம்டா. இது வந்து இ லாக்டவுன். இ லாக்டவுன்னா என்ன? எனர்ஜி லாக்டவுன். நல்லா இருக்குங்க, எனர்ஜி லாக்டவுன் கரெக்ட் தான். அப்ப பெட்ரோல் டீசல் எவ்வளவு அத்தியாவசியம்னு இப்ப தெரியுதா? அது அந்த செயின் டிஸ்டர்ப்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. இப்ப இந்த ஃபியூயல்லையுமே கொண்டு வராங்க. E20 வந்தது அப்படின்னா உங்களால இன்ஜின் எல்லாம் போயிடும், இன்ஜின் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்ஜினை பாதுகாக்கணும் என்ன பண்ணணும்னா பவர் போடுங்க அப்படிங்கிறாங்க. பவர் தான் பியூர் பெட்ரோல் அப்படிங்கிறாங்க. இப்ப அத பத்தி யோசிச்சா அதெல்லாம் இல்ல, பவர்ல எத்தனால 20% கலக்குறாங்க, அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டானுங்க. இப்ப என்னன்னா, நீ இந்தியால இருக்க எந்த பங்க்ல பெட்ரோல் போட்டீங்கனாலும் எத்தனால் 20% இருக்க பெட்ரோல் தான் உனக்கு போடணும். இல்லைன்னா அது சட்டப்படி தப்பு. 1ஆம் தேதி வந்துருச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 5ஆம் தேதி. 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் இருக்க எல்லா பெட்ரோல் பங்க்லயும் E20 தான் கம்பல்சரி. அப்ப ஓகேங்க. அப்போ மோட்டார் கம்பெனிஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா வண்டி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துல போயிருங்க, எப்படியோ புகஞ்சிருங்க. அப்ப வேற வண்டி மாத்தி தாங்க ஆக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு ஜாலிதான், அவங்க பிசினஸ் நல்லா ஓடும். இப்ப E20னால இன்ஜின் வந்து அதோட கெப்பாசிட்டி ரெகுலர் கெப்பாசிட்டியை விட அது குறையும் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்ஜினோட கெப்பாசிட்டி குறைச்சா கோர்ஸ் வந்து 2023க்கு முன்னாடி வாங்கின வண்டி 2023ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க 2023ல வந்து இனிமேல் வர்ற வண்டி எல்லாமே எத்தனால் 20% கலக்கினாலும் ஒன்னும் ஆகாத மாதிரி வண்டி தான் நீங்க தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம மக்கள்கிட்ட எப்படின்னா ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வண்டி வாங்குறோம்னா அது ஒரு அசெட் சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குறோங்க. சும்மாவது நம்ம வீட்டுல வந்த வண்டி நின்றுட்டு இருக்குங்க. அப்ப அத வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃபாரின்ல மாதிரி இன்ஜினை மட்டும் இறக்கி போட்டு இன்ஜின் போட்டு அதே வண்டி பாடியை போட்டு யூஸ் பண்ண முடியுங்கன்னா பரவாயில்ல. இன்ஜின் மட்டும் இல்ல, எல்லாமே பிரச்சனையாகும் வண்டியில. எத்தனால் 20% கலக்குனாங்கன்னா 2023க்கு முன்னாடி வந்த வண்டியில எல்லாமே பிரச்சனையாகும். நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் கத்திக்கிட்டே கிடந்து யாருமே கேட்கல. இப்ப ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வண்டியில இது பிரச்சனையாச்சு, இன்ஜின் பிரச்சனையாச்சு, கிளச் பிளேட் போயிடுச்சு எல்லாம் சொல்றானுங்க. இதெல்லாம் நாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, எனர்ஜி இப்ப இதா இருக்குங்க. இப்ப டாலர் வந்து டாலர் மணி இப்ப எவ்வளவு முக்கியம் கச்சா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது இல்லைன்னா என்னென்ன ஆகும்? ரொம்ப ஃபேஸ் பண்றோங்க, பிரச்சனையாகும்ல.
அப்போ உலகம் ஃபுல்லா இதே நிலைமை தான். ஆமா. கச்சா எண்ணெய் தான் பேஸ், குரோத்துக்கான பேஸ். அத வாங்குறது விக்கிறது எல்லாமே இது இல்லைன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். எது மேல? டாலர் மேல நம்பிக்கை வரும். அதனால அவன் எவ்வளவு வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். அவன் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் எவ்வளவு வேணாலும் நோட் அடிச்சு அடிச்சு கொடுக்கலாம். இன்ஃபிளேஷன் ஆகாது, டாலரோட மதிப்பு வந்து குறையாது. இப்போ ஒரு டாலருக்கு இந்திய ரூபாயில எவ்வளவு கொடுக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் 94 ரூபா கிட்ட, 95 தாண்டி வச்சிருந்தாங்க. அப்ப நான் பார்த்த நியூஸ் லேட் லைக் 95 rupees கொடுக்கணுங்க ஒரு டாலர். 95 ரூபா இது மாதிரி தான் இருக்குது. இப்ப இந்த பெட்ரோ டாலர்னு இருக்குங்கல்ல, இதுதான் அமெரிக்கன் எக்கானமியோட பேஸ். இத மட்டும் எடுத்துட்டா அமெரிக்கங்கிற நாடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதோட டவுன்ஃபால். பிரிட்டிஷ் எப்படி? ஆனா இப்ப அதுதான் இப்போ 2 பில்லியன் கட்டுங்க, நாங்க வந்து ஈரான் வந்து நாங்க எங்களோட என்விரான்மெண்ட் எல்லாம் 2 மில்லியன் குறைஞ்சிருச்சு, என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்க 2 மில்லியன் கொடுங்க, யுவான்ல கொடுங்கிறாங்க. அப்ப சைனீஸ் வந்து இப்போ இன்னைக்கு 71ல இருந்தது வந்து இன்னைக்கு 2026ல வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, மாறும். அது இவன் ஒருத்தர் சொன்னா பத்தாது. இவன் ஏற்கனவே ஈரான் நாட்டுக்காரன் சைனாக்கு ட்ரேடு பண்ணிட்டு தான் இருக்கான். சைனா டாலர்ல கொடுக்கறது இல்ல. ரஷ்யா நாட்டுக்கார வந்து இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் கொடுக்கறான், அவனும் டாலர்ல பே பண்றான். அதுலயும் செஞ்சு விட்டுட்டாங்க. நம்ம எது என்ன இதுல கொடுக்கறோம்னா இந்தியன் ருபீஸாவே கொடுத்து வாங்கிக்கங்க அப்படின்னு. ஆனா அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்தியன் ருபீஸ் வச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் அதை இன்வெஸ்ட் பண்றோம், இந்தியாலே திருப்பி இன்வெஸ்ட் பண்றோம். இந்த நயரா பெட்ரோல் பங்க் இருக்கு தெரியுமா, அது வந்து ரஷ்யாவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே, இப்ப இதுதான் பேஸ். ஈரானுக்கு யாரெல்லாம் தொல்லை, அதாவது ஈரான் யாருக்கெல்லாம் தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தொல்லை இல்லை பெருசா, சரிங்களா? யாருக்கு தொல்லைன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கா, அந்த நாட்டுக்காரனுக்கு தான் தொல்லை. ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு தான் தொல்லை. ஏன்னா இஸ்ரேல்ங்கிற கண்ட்ரில வந்து என்ன ரிலிஜியன் இருக்குன்னா யூதர்கள் சொல்லுவாங்க, அந்த ரிலிஜியன் தான் இருக்குது. அந்த ரிலிஜியனுக்கும் அவங்க வந்து அவங்க மட்டும்தான் மனுஷங்க, மற்றவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் அவங்க எல்லாம் வந்து மனுஷங்கன்னு இல்லை, அவங்க ஒரு மிருகங்கள், அது ஒரு உயிரினம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இல்ல அது பேஸே அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஈரான் வந்து எப்படின்னா ஃபுல் இந்த முஸ்லிம்ஸ்லயே வந்து ஷியா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவை சேர்ந்து முஸ்லிம்ஸ், அதுவும் ப்ராப்பரான முஸ்லிம் கண்ட்ரி. ஆனா அந்த பெண்கள்லாம் படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பிக்கையில நல்லா அந்த ஸ்டேட்டுக்கே, இந்த ஈரான்ங்கிற கண்ட்ரிக்கே இந்த நம்பிக்கை வந்து நல்லா இருக்குது. அவன் என்ன பண்றான், இவன் ஏதாவது இந்த பாலஸ்தீன் நாடுல இருக்குல்ல, அவனுங்க வேற சன்னின்னு சொல்லுவாங்க அந்த முஸ்லிம்ஸ் கேட்டகரி. இருந்தாலும் ஈரான்காரனுக்கு பாவம், எதுக்கு பொதுமக்களை அடிக்கிறீங்க கொள்றீங்க, இஸ்ரேல்காரன் அதான் பண்ணிட்டு இருக்கான், அவன் நாளை விரிவடைக்கணும், அதுக்கு அதை பண்ணிட்டு இருக்கான். அவரு கூட ஏதோ பரந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேப் ஒண்ணு காட்டினாரு, அதுல ஃபுல்லாவே பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி குவைத் அந்த இதெல்லாம் எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருந்தது. அப்படியே ஈஜிப்ட் அப்படியே பூரா லிபியா கவர் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம ஊர்ல சொல்றோம்ல அகண்ட பாரதம், அகண்ட பாரதம், அகண்ட பாரதம் இனிமேல் அது கஷ்டம்தான். போர் போய் தான் பிடிக்கணும். அது பிடிச்சிட்டோம்னாலும்
பாகிஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவனுக்கு நாட்டுக்குள்ளாரே பணம் மதிப்பு இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை இருக்கு, அவனுக்கு நாட்டுக்குள்ளாரே டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் நடக்குது. அதை நம்ம கூட சேர்த்து என்ன பண்றது? பங்களாதேஷ் அது மாதிரிதான், ஸ்ரீலங்கா அது மாதிரிதான், அவனுக்கு நாட்டிலேயே 1008 பிரச்சனை இருக்கு. இதையெல்லாம் நம்ம இந்தியாவோட சேர்த்திட்டு தேவையில்லாத பிரச்சனை. முதல்ல எங்க ஊர்ல இருக்கிற கேஸ் பிரச்சனையே முதல்ல தீர்த்து விடுங்கடா, அப்புறமா பக்கத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அது மாதிரி இப்ப இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு பிரச்சனை. இஸ்ரேல் தான் வந்து நான் தான் பெரிய லீடர் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது ஈரான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சரிங்களா? அப்புறம் அடுத்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவும் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான், இருந்தாலும் வந்து அவனுக்கு இந்த ரீஜியன்ல வந்து நம்ம தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. இந்த எம்பிஎஸ் எம்பிஎஸ் யாரு? முகமது பின் சல்மான். அவருதான் அந்த இளவரசர், பட்டத்து பாகுபலி படத்துல வரும்ல, ஜெய் மகிழ் மகிழ் பட்டத்து இளவரசர். அது மாதிரிதான் அவர்தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு. அவர் போன் பண்ணி ட்ரம்புக்கு போன் பண்ணி நீங்க ஈரான் இத முடிச்சே ஆகணும், ஈரானை முடிச்சே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருன்னு போன் பண்ணாருன்னு சொல்லி இந்த ஆள் சொல்லி ட்ரம்ப். இவரும் பெஞ்சமின் நெதன்யாகுவும் முகமது பின் சல்மான் 2 பேரும் தான் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த நாடு மேல ஈரான் மேல படையெடுக்கணும்னு சொன்னாங்க. இதுல அவரு வேற, அவரோட வெல்விஷர் ஒரு லேடி இருப்பாங்க, ஆமாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நீங்க சம்பாதிக்கிறதுல 10% ஈரான் இஸ்ரேலோட வளர்ச்சிக்காக கொடுங்க அப்படின்னு. அவனுக்கு ஏற்கனவே ரோடு வந்து நோக்கி இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்து இன்னும் அந்த நாட்டை அடிச்சுட்டாங்க, அவங்க வளர்ச்சிக்காக 10% கொடுங்க அப்படின்னா கொஞ்சமாவது இதா பேசுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சு? சரி, சண்டை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நாளே அங்கிருந்து ஸ்லோவா ரொம்ப ஓகேங்க ஓகேங்க. அதான் நான் கால் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஈரான போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நியூஸ்ல எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க. CNN கிராக்ஸ் அப்படிங்கிற நியூஸ் சேனல் அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. அதுக்கும் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு தெரியல, அது என்னன்னு தெரியல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர். முதல் நாளே என்ன பண்ணாங்கன்னா, அயத்துல்லா கமேனி, அவருதான் அயத்துல்லானா சுப்ரீம் லீடர்னு அர்த்தம், ரிலீஜியஸ் லீடர். ரிலீஜியஸ் லீடர் அவரு தான் வந்து நாட்டுக்கு எல்லாமே. அந்த நாட்டோட பிரசிடென்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்னாதான் எல்லாம் கேட்பாங்க. அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அவரு மக வீட்டுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு, ஃபேமிலி ஃபங்க்ஷன். அந்த அங்கேயே குண்டு போட்டு அந்த ஒரு மீட்டிங் ஏதோ நடந்துருக்கு. அங்க அவரோட க்ளோஸ் அலை எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாத்தையும் அங்கேயே வச்சு கொண்டு போட்டாங்க, குண்டு போட்டு கொண்டு போட்டாங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டானுங்க, ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக்கு இது மாதிரி நாட்டுல எல்லாம் போனோன்னா அவனோட தலைவரை கொண்டுட்டோம்னா, தலைமை இல்லைன்னா அந்த நாடே இதாயிரும், சரண்டர் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் அங்க வந்து இது பண்ணிக்கலாம், பழையபடி ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா ஈரான்காரன் என்ன பண்ணி வச்சிருக்கான், இவன் இந்த லேர்ன் பண்ணியிருக்கான். 20 வருஷமா இவனுக்கு என்னென்ன பண்றானுங்க, அமெரிக்காக்காரன் என்னென்ன பண்றான் அப்படின்னு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு அவன் மொசைக் அப்படின்னு சொல்லி, மொசைக் MOSAIC
மொசைக்குன்னு சொல்லி ஒரு பிரின்சிபலா ஃபாலோ பண்றான். அது என்ன பிரின்சிபல்னா, ஒரு தலைவர் போனாலும் அடுத்து 4 தலைவர் இருப்பாங்க. இது சுப்ரீம் லீடர் இதுல மட்டும் இல்ல, மாவட்ட லெவல்ல பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு பத்தியா, அது வரைக்கும். இப்ப ஊராட்சி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் இப்படித்தான். ராணுவ தளபதி ஒருத்தர் போனாருன்னா 4 பேர் இருப்பாங்க. நேவல் தளபதி போனாலும் அதே மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அது எது வரைக்கும்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்ல, அதுல ஒரு எஸ்ஐ இறந்துட்டாருன்னா, இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு அடுத்து யார் பதவி ஏற்கணும் 4 பேர் லிஸ்ட வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது விழுகவே விழுகாது. இதுதான் அமெரிக்கா பண்ண பெரிய தப்பு. இது தெரியாம அவங்க போய் அடிச்ச உடனே அவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் டீம் ஒர்க் பண்றாங்க. ஆமா. இது விகடன்ல வந்து ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. விகடன் வந்து சீரியஸ்லின்னு ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று போயிட்டு இருக்குன்னா, அதுல வந்து சொல்றாங்க, ஏன் அமெரிக்கா வந்து ஒரு நாட்டு மேல போர் தொடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிச்சு அதை நஷ்டப்படுத்ததுக்கு அப்புறம் இதை நாங்க ரெக்கவர் பண்ணி தரோம், இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க டாலர்ல பண்ணும்போது இவங்க டாலரை வந்து அவங்க கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கும் போது இவங்க டாலர் எப்படியும் அங்க வந்து பண பரிவர்த்தனைக்காக இவங்க டாலர் இங்க போகும். அப்ப என்னைக்குமே இவங்க வந்து அந்த டாலரோட நம்பிதான் இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. நீங்க இப்ப சொன்ன இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகலைங்க. இங்க டிராப் ஆயிடுச்சு. இவங்களும் ஒரு கெட்டு அடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து யாரும் வரமாட்டாங்க, கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம வந்து ஆக்குபைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ரொம்ப விரக்தியில பேசிட்டு இருக்காரு. என்கிட்ட இவனு பேசிட்டு இந்த ராணுவம் சொன்னானுங்க, 3 நாள் தான் போருன்னு சொன்னானுங்க. 3 நாள் இப்ப 33 நாளுக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வயசாயிருச்சு. சில சமயம் வந்து ஒரு உண்மையை வளரிடுறாரு. 75-80 கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். 70க்கு மேலதான், கன்ஃபார்மா 70க்கு மேலதான். தாத்தா தான் அவரு. அந்த அளவுக்கு தான் அவருக்கு ஏஜ். அந்த ஆளு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதான் சொன்னான்ல, பொய்யோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. நீ அயத்துள்ள நான் ஐ எம் நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இவங்க பண்ண இன்ஃப்ளேஷனால அமெரிக்கால ஆல்ரெடி இவங்க போன வருஷம் டாரிஃப் போட்டப்ப எக்ஸ்போர்ட் பண்றது இதெல்லாம் பிளாக் ஆனப்பயே பிரைஸ் ரேஞ்ச் ஏறிடுச்சு அப்படின்னு. இப்ப இவங்க பண்ண இந்த விஷயத்தினால இன்னும் யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் இங்க நம்ம சைட்லயும் அடிங்க, எக்ஸ்போர்ட்ஸ் எதுவும் நடக்கிறது இல்லை, குறைஞ்சிருச்சு, போக ரொம்ப இதாயிடுச்சு. அவங்க சைட்ல எல்லாம் விலைவாசி அதிகமாகுது அப்படின்னு காலையில மின்ட்ல போட்டிருக்காங்க. விலைவாசி அதிகமாகுது தம்பி, பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு கஷ்டமெல்லாம் படுவாங்க. என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஊர்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, பஸ் ட்ரெயின் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்கால இல்ல. வீட்டுக்கு 1 கார் 2 கார் வச்சிருக்காங்க. மளிகை கடைக்கு போனா கூட 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிடுவாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி வீட்டு முக்கில் போனோம்னா அண்ணாச்சி கடையெல்லாம் இல்லை. ரெசிடென்சியல் ஏரியானா அது ஒரு பெரிய ஏரியாவே ஃபுல்லா ரெசிடென்சியல் ஏரியா தான் இருக்குது. இல்ல அந்த கடைகள் இருக்கிறதுனா அது தனியா இருக்குது. அது அவனுக்கு மிக்ஸ் பண்ணவே இல்லை. கார் வந்து கம்பல்சரியா எல்லார்ட்டையும் வேணும். அப்ப கார் இருந்துச்சுன்னா என்ன வேணும்? ஃபியூயல். கண்டிப்பா ஃபியூயல் வேணும். ஃபியூயல் வேணும். அந்த ஃபியூயல் வந்து ரேட் அதிகமாகும் போது இவங்க எல்லாம் சஃபர் ஆகுறாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர்ல கூட எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆபீஸ் வராம வேலை செய்யற என்ன வேலையா இருந்தாலும் பாருங்க அப்படின்ட்டாங்க. இப்ப சிங்கப்பூர் ஒன்றும் அவ்வளோ பெரிய சிட்டி கண்ட்ரி அந்த அளவுலாம் இல்லைங்க. ஆனா அதுவும் ஒரு ஜப்பான் மாதிரியான ஒரு சேம் ஜப்பானோட அளவுல தானே இருக்கு. அவங்க வந்து ஒரு ஃபியூயல் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற இதுல கொண்டு வந்துட்டாங்க.
நம்ம நம்ம அதுக்கு மேல என்ன நம்ம எல்லாம் சொல்லவே வேணாங்கண்ணா. நம்ம வந்து அமெரிக்காலயே போய் ரிஃபைனரி சென்டர் வைக்க போறோம். நம்ம வந்து நம்ம யூ கோ மேன் வை மீ அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்புறம் இப்ப ஈரான் என்ன பண்றான்னா, அமெரிக்கன் அசெட் வந்து அசெட்னா இவனோட முதலீடு எல்லாம் வந்து கத்தார், சவுதி அரேபியா, ஆப்கானிஸ்தான் அந்த நாடு இருக்குல்ல, UAE, பஹ்ரைன், கத்தார், அந்த ஏரியா பூரா அமெரிக்காக்காரன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்ன பண்றானுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, மிலிட்ரி பேஸ் இருக்கு. மிலிட்ரி பேஸ் அவனோட இன்வெஸ்ட் எல்லாம் ஈரான்காரன் மிசைல் மேல மிசைல் விட்டு 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 அட்டி 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 அடிச்சு கொள்றான். பூரா மொத்தம் 23 24 பேஸ் இருந்துச்சாங்க. அது 13ன்னா சுத்தமாவே காலி ஆயிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாத அளவு காலி பண்ணி விட்டாங்க. வார்ஃபேர் வந்து சிமிட்ரிக் வார்ஃபேரும்பாங்க. சிமிட்ரிக்னா நீ ஒரு நாடு நான் ஒரு நாடு, சரியா? ஓன்ட்ட 10 போர் விமானம் இருக்கு, என் டீம் 10 போர் விமானம் இருக்கு. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கணும். அதுதான் சிமிட்ரிக் வார்ஃபேர். ஏசிமெட்ரிக் வார்ஃபேர்னா ஓன்ட்ட 10 இது இருக்கு, இது போர் விமானம் இருக்கு, என்கிட்ட இல்ல, நான் ஏழை நாடு. நான் என்ன பண்ணுவேன், உன்னை எப்படி இது பண்ணுவேன், யார்ட்டையும் வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்ல, 40 வருஷமா சாங்ஷன்ல இருக்குது. அப்படி இல்லாத நாடுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னும் அடி வாங்கணும். அதுதான் என்ன பண்றானுன்னா, இப்ப அதுதான் ஏசிமெட்ரிக் வார்ஃபேர். உன்கிட்ட 10 போர் விமானம் இருக்கு, என்கிட்ட 100 மிசைல் இருக்கு. நீ இங்கிட்டு வந்தீங்கன்னா நேரம் உன்னோட போர் விமானத்தை அடிச்சிருவேன். வடிவேலுக்கு ராக்கெட் விட்ட மாதிரி அது மாதிரிதான். எனக்கு எவ்வளவு தெரியுமா, ஒரு போர் விமானம் எவ்வளவு வரும்? அது ரொம்ப சொல்றாங்க, பில்லியன் கணக்குல சொல்லிட்டு இருக்காங்க. பில்லியன் கணக்குல வரும். அந்த B2 பாம்பர் மட்டும் ரொம்ப காஸ்ட்லியா, பில்லியன். ஒரு 10 மில்லியன், 50 மில்லியன், 60 மில்லியன், 100 மில்லியன் அப்படி. ஒரு 60 கோடின்னு வச்சுக்கோவேன். 60 கோடி, 100 கோடி, 100 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு விமானம் 100 கோடி, உன்னோட ஒரு விமானம். அத நான் அடிக்கிற மிசைல் இருக்குல்ல, மேக்சிமம் போனா ஒரு 20 லட்சம். 100 கோடி எங்க இருக்கு, 20 லட்சம் எங்க இருக்கு? இது பேர் தான் ஏசிமெட்ரிக் வார்ஃபேர். சரிங்களா? நீ பணக்காரன், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என்கிட்ட எதுவுமே இல்லை. ஈரான் நாடு சாங்ஷன்ஸ்ல தான் இருக்கு. டேரிஃப் இப்ப நம்மளுக்கு இந்தியாவுக்கு போட்டாங்களா, அது மாதிரி எக்கச்சக்கமா ஈரானுக்கு போட்டு வச்சிருக்கான். ஈரான் வந்து யாருக்குமே எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. ஒரே ஒரு நாடு சைனா. சைனாக்கு ரஷ்யாவுக்கு மட்டும்தான் ஈரான் கச்சா எண்ணெயை கொடுத்து அவன்கிட்ட இருந்து பணமாவும் பொருளாவும் வாங்கிக்கிறாங்க. இப்ப அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் பரவாயில்ல, இஸ்ரேல்காரன் இருக்கான் பாத்தியா, அவன் தான் ரொம்ப பாவம். அமெரிக்காவோட 40 F-35 40 F-35 விமானம். ஆமா, F-35 விமானம் தான், 40 விமானம். F-35 என்னன்னா ஸ்டெல்த்ம்பாங்க. ஸ்டெல்த்னா என்ன, அது வந்து ரேடாருக்கெல்லாம் சிக்காம போய் குண்டு போட்டு வரும். எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, வந்துச்சு எப்படி போச்சு, அதான் ஸ்டெல்த். அதுக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருப்போம், ரேடார்லாம் அந்த டெக்னாலஜி வச்சிருக்கோம். இது வந்து 2 சுட்டு வீழ்த்திருக்கானுங்களா, அதையும் மீறி சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதுல ரஷ்யாவுக்கு ஒரு பெருமையான விஷயம், இது பண்ணிருக்காங்க. நீ என்னதான் ஸ்டெல்த்தா இருந்தாலும் அந்த இன்ஜின் ஆன் பண்ணா அந்த ஹீட் வரும்ல, அத வச்சு ஏதோ அடிச்சுட்டாங்க. சரிங்களா? மேல பறந்தா தான் அடிக்க முடியாது. இஸ்ரேல்காரன் 40 பிளைட்ட நைட்டு நிறுத்தி வச்சிருக்கேன். அங்க ஒரு மிசைல் ஈரான்காரன் போட்டான். 40 F-35 விமானம். அப்ப
அப்போ 60% காலி. அந்த 40ங்கிறது 60% ஆஃப் த மொத்த விமானத்துல 60% F-35 அப்படியே முடிஞ்சு வச்சு. அப்புறம் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ல இருக்குது, அது ஒரு 10-20 நாள் ஒரு பக்கம் மூக்க உடச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அது வேற ஒரு பக்கம் தொங்கிட்டு வர நின்றுட்டு இருக்கு, வேற போட்டு சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அது மாதிரி ஈரான்கார போட்டு திருப்பி எல்லாத்தையும் அட்டி அட்டி நடிக்கிறான். இப்போ நம்ம சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் என்னன்னு நான் பார்ப்போம், அமெரிக்கா வந்து இப்ப கூட சமீபத்துல ஒரு மூவில கூட அமெரிக்காவோட ட்ரைனிங் சம்பந்தமா இப்படி எல்லாம் இருக்காங்க, அமெரிக்காவோட ட்ரைனிங் செக்டர் இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு பில்டப் பண்ணிட்டாங்கன்னா மூவிஸ் எல்லாம் இன்ன வரைக்கும் நமக்கெல்லாம் இல்ல தம்பி. இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டுமே எனக்கெல்லாம் நான் என்ன நம்பிட்டு இருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் மாதிரி நடத்தினானுங்க இஸ்ரேல்ல. அங்க வந்து மிசைல் அட்டாக் பண்ணி அங்கிருந்து நிறைய பேரை கடத்திட்டு போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஹமாஸோ என்னமோ சொல்லுவாங்க, அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாம் பார்த்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இஸ்ரேல் மேல கை வச்சான்னா அவ்வளவுதான், ஆபரேஷன் காட்ஸ் ராத் அப்படின்லாம் நடத்திருக்காங்க. யாரெல்லாம் ஒரு பிளைட் இல்ல இஸ்ரேல்ல வந்து ஒலிம்பிக் போயிருப்பாங்கல்ல, அந்த வீரர்களை எவனோ பிடிச்சு டெரரிஸ்ட் பிடிச்சு இது பண்ணிட்டான். இவனுங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஒருத்தரும் 2 பேரும் செத்து போயிட்டான். ஆனா அதுக்கு யாரெல்லாம் அந்த இந்த ஆர்கனைசேஷன்ல தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு நாட்டுல இருந்தவன எல்லாத்தையும் 10 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, அங்க போய் கொலை பண்றது. இஸ்ரேல்னா இப்படித்தான் இருக்கும், ஆபரேஷன் காட்ஸ் ராத் அப்படின்னு போட்டுருந்தாங்க. இவ்வளவுதான், ஒரு குண்டு மேல பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான் நாட்டு இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படிதான் பில்டப் தம்பி. நான் இத்தனை வருஷமா அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன். கடைசியில இப்ப பார்த்தா அங்க ஒரு மிசைல் உள்ள போக முடியாது, ஒரு ராக்கெட் போக முடியாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. 3 ப்ரொடெக்ஷன் லேயர் இருக்கு. டேவிட் ஸ்லிங்கு தாடு, டேவிட் ஸ்லிங்கு தாடு, அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க ஏரோ, என்னமோ ஏரோன்னு வரும். டேவிட் ஸ்லிங்கு தாடு ஏரோன்னு 3. அந்த 3 டிஃபென்ஸ்ல தாண்டி எந்த மிசைலும் உள்ள போக முடியாது அப்படின்னாங்க. இப்ப பார்த்தா அது பூரா பில்டப் தான் இருக்குது. ஈரான்காரன் டெய்லி 100 மிசைல் 150 மிசைல் உள்ள விட்டு சிட்டியில அடிக்கிறான். இப்போ கூட ட்ரோன்ல விட்டு அடிச்சிருக்கானு, நின்னுட்டு இருந்திருக்குங்க பிளைட், ஒண்ணும் பண்ணலைங்க. இவன் ஏதோ ட்ரோன் விட்டு விளையாடுறானு பசங்க அப்படின்னு பார்த்தா அதுல குண்டை கட்டி அனுப்பி அந்த பிளைட்டையும் பிடிச்சுட்டானு. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒரு இடம் இருக்கு, அட்டி இஸ்ரேலுக்கு சரியான அட்டி. என்ன அமெரிக்கா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், அந்த அளவுக்கு ராக்கெட் இல்லைன்னா அமெரிக்காவை சொல்லி முடிச்சிருப்பான். அறம் நாடுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க, அதுல கிருஷ்ணவேல் டிஎஸ்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாருங்கண்ணா, அமெரிக்கா வந்து நம்ம தூரத்துல இருக்கோம், 4000 கிலோமீட்டர் அந்த பக்கம் வர்றது வந்து கஷ்டம். 7000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் சர்க்கிள்ல வந்து வர முடியாது, இவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு நம்ம கரெக்டா இந்தியன் ஓஷன்ல ஸ்ட்ரைட்டா ஒரு சின்ன தீவுல இவங்களோட போர்ட் இருந்திருக்காங்க, பக்கத்துல போய் குண்டை போட்டு நாங்க அடிப்போண்டா அப்படின்னு சொல்லி ஈரானும் காட்டிட்டாங்களா. இப்ப அதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, கார்சியா தீவுல அடிச்சிட்டாங்களா. இப்ப அந்த கார்சியா தீவு வந்து 4000 ரொட்டீன்குள்ள வருதுங்களா, ஒரு சர்க்கிள்குள்ள வருதுங்களா. இப்ப அதுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கோம், மும்பை இருக்கு. அவர் சொன்ன பாயிண்ட் நம்மளே தாக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அங்க போயிட்டு நண்பர் தோழர் அப்படின்னா ஈரான் அந்த அயத்துல்லா ஒருத்தர் கொண்டாங்கல்ல, அவங்க நம்ம இந்தியாக்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இந்த மக்கள் இருப்பாங்கல்ல, காஷ்மீர் மக்கள், அது என்னன்னா இந்த ஷியா பிரிவு முஸ்லீம்னு சொன்னோம்ல, அது இருக்கிறதுலயே அதிகபட்ச பாப்புலேஷன் இருக்கிற நாடு ஃபர்ஸ்ட் ஈரான், 2வது பாகிஸ்தான், 3வது இந்தியா. அந்த முஸ்லீம்லயே அது ஒரு பிரிவு, அந்த பிரிவு 3வது அதிகமா இருக்கிறது நம்ம இந்தியாவில தான்.
அவரு நம்ம நாட்டுக்குலாம் நம்ம நிறைய வந்திருக்காரு. support பண்ணிருக்கிறோம். எல்லாரும் இப்ப கூட இந்த மருந்து பொருள், உணவு எல்லாமே பொருள் கொடுத்து விட்டு எல்லாமே இந்தியாக்காரங்க அவங்கனால நமக்கு ஆயிலே வந்தது. நோட் திஸ் பாயிண்ட். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆமா. கச்சா எண்ணெயும் நம்மள வாங்குறோம், அவங்களும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்தியா என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இதுலயும் இந்த ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆமாமா. ஆப்கானிஸ்தானும் வந்து அதுல பாகிஸ்தான்காரனுங்களை பார்த்தா எங்க பார்த்தாலும் அடிக்கிறானுங்களாமா அது ஆப்கானிஸ்தான். ஏன்னு தானே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்தியா வந்து நீங்க இந்தியாவோட உள்நாட்டு இதுல தலையிடுவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க பண்ண மாட்டோம், இந்தியா எங்க ரொம்ப நட்பு நாடு, எங்களுக்கு டேம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க அந்த தாலிபான் இருப்பாங்க. முதல்ல தீவிரவாதிகளா இருந்தாங்க, இப்பயும் அப்படித்தான் வைங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்களாமா இந்தியா வந்து நான் எங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு. மணி வேல்யூ நம்மளத விட அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானு, ஈரானு எல்லாமே நம்மளுக்கு இஸ்ரேலும் நம்மளுக்கு நட்பு நாடு தான். இவரு மோடிஜி கூட ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்திய பிரதமர் முதல்ல விதம் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், வேற யாரும் போன மாதிரி தெரியல. சவுதி அரேபியா, கத்தாரு எல்லாம் நம்ம மக்கள் எத்தனை பேர் அங்க போய் வசிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க போனவங்க. ஆனா இது வந்து இப்போ வேற ஒரு எஃபெக்ட். இந்த டாலரைசேஷன், அந்த மணி நம்ம பேசின ஸ்டார்டிங்ல பேசின அந்த கோல்டு, இது வந்து பெரிய எஃபெக்டிவ்ல போய் முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா இப்போ கோல்டு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ 53% அவங்க கிட்ட இருக்கிற யுஏஇ அந்த சர்க்கிள் இருக்கிறவங்களோட 53% குவைத் எல்லா கண்ட்ரியும் சேர்த்து 53% கோல்ட வந்து சேல்ஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்ல சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு விலை குறைஞ்சிருச்சு. டிஸ்கவுண்ட் நம்மளே போய் வாங்கிக்கலாம் இல்லைங்கண்ணா. அதாவது இப்ப நம்ம கிட்ட 100 கிலோ இருக்கு அப்படின்னா 53 கிலோ வித்துட்டோம். ஏன்னா சண்டை நடக்குது, இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது, காசா மாத்தி நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுல இருந்து போய் இது பண்றவங்களும் வீட்டுக்கு பணம் அனுப்பணும். இது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கண்ணா. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க ஃபிளைட் டிக்கெட் கிடைக்கல, ஃபிளைட் டிக்கெட் வந்து ரொம்ப ஹை பே கேக்குறாங்க, ரொம்ப பே பண்ண வேண்டியதா இருக்கு. சொந்த நாட்டுக்கு வரோம், சொந்த நாட்டாரோ அப்படி இப்பதான் சம்பாதிக்கிறதுக்கு நேரம். இது எப்படிங்கண்ணா, போன வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இண்டிகோ பிளைட்டுக்கு லாஸ் ஆச்சுலங்கண்ணா. ஆமா ஆமா. அதை இதை வச்சு ஈடு கட்டுற மாதிரி இருக்குங்கண்ணா. இல்லைங்கண்ணா, ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம மக்கள் அங்க இருக்காங்க, எம்ஆர்பி பிரைஸ் அவங்க சொல்றதாங்க. எம்ஆர்பி பிரைஸ் அதை டிக்கெட் வச்சுக்கோ, நான் பே பண்ணி வரேன் என் சொந்த ஊருக்கு, உசுரை காப்பாத்திக்கிறதா நான் வரேன். நீ அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்காம பிரைஸை ஏத்திட்ட அப்படின்னா எனக்கு ஒரு சராசரியா பாக்குறவனா இருக்கிற எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்து லாஸ் ஆச்சுல, அத நீ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி டேலி பண்றல. ஒரு நேரு பீரியட்ல அவங்க வந்து கம்பெனி நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது கம்பெனியை நாடு டேக் ஓவர் பண்ணி டாட்டாவெல்லாம் நம்ம கம்பெனியை கொடுத்து இருந்தாங்க, இந்த நாட்டை பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கன்னு கொடுத்தாங்க. இவர் என்னென்ன கொடுக்குறாங்க, ஃபிளைட் டிக்கெட் கூட நமக்கு எம்ஆர்பி பிரைஸ்ல கூட கொடுக்க மாட்டேன், டிஸ்கவுண்ட்ல தர மாட்டாங்க, எம்ஆர்பியில கொடுங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க இருக்கிற கை காசெல்லாம் வந்து நான் கொடுக்குறேன், என் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்ப ஆனந்த் சீனிவாசன் போன வாரம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னன்னா, மற்ற கண்ட்ரில இருந்து வரக்கூடிய மணி நமக்கு குறைஞ்சிருச்சு, நம்ம அந்த டிரான்சாக்சனை வச்சு நம்ம வெல்த்தை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அதுவும் நமக்கு வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப டாலர் கொடுத்து 100 ரூபா நம்ம வாங்குற மாதிரிங்களா, இப்ப மற்ற நாட்டு கண்ட்ரியும் மணி டிரான்சாக்சன்ல நான் இங்க கத்தார்ல சம்பாதிக்கிறவங்க, குவைத்துல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு பணம் அனுப்புறதெல்லாம் இப்ப நின்று போச்சு. இப்போ எல்லா பக்கமும் இவரு என்ன நினைச்சு பண்ணாரோ, இவரு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி மெகாங்களா மகா மகா அமெரிக்கா கிரேட் அகைன். இவர் கிரேட், அவர் அமெரிக்காவை கிரேட் பண்றாரோ இல்லையோ, இவர் ஊருக்கு இருக்கிறவங்க எல்லாம் சோதிக்கிறாருங்களா. அங்கே நாட்டு எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை தான் தம்பி அந்த ஆள் பண்றது. எல்லாமே டீசல் ரேட் ஒண்ணு ஏறுச்சுன்னா லாரியில தானே பொருள் எல்லாம் வருது, எல்லா ரேட்டும் ஏறிங்க, எல்லா பொருளோட ரேட்டும் ஏறிங்க. இப்ப கூட நான் கரெக்டா மறந்து போச்சு. பாகிஸ்தான் இருக்குல்ல, அந்த நாட்டுல பெட்ரோல் 453 ரூபா இப்ப ரேட் ஏறி இருக்கு, டீசல் 540 ரூபா.
இப்போ வந்து இப்போ நீங்க இந்த விலை சொல்றதுனால எனக்கு ஒரு கிரிஞ்சு மூமெண்ட் ஒன்று ஞாபகம் வருது. ஒருத்தன் போட்டிருக்காங்க, இந்தியாவில் வந்து தண்ணி வந்து 10 ரூபா, பெட்ரோல் வந்து 80 ரூபா. இதே கத்தார்ல வந்து தண்ணி 500 ரூபா, பெட்ரோல் 20 ரூபா. வேல்யூ தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது இது அது வந்து போஸ்ட் போடுற இவனுக்கே தெரிய வேண்டாமா இது எவ்வளவு பெரிய கிரிஞ்சான ஒரு மேட்டர் அப்படின்ட்டு. இப்ப என் ஊர்ல தண்ணி நிறைய இருக்கு, பெட்ரோல் கிடைக்கல, உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன். உங்க ஊர்ல தண்ணி கிடைக்கல, நீங்க அதை ரிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஆகுது. பெட்ரோல் எடுக்கிறத விட தண்ணி எடுக்கிறது கஷ்டம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல தண்ணி எடுக்கிறத விட பெட்ரோல் எடுக்கிறது கஷ்டம். எங்க ஊர்ல தண்ணி விலை கம்மி, பெட்ரோல் விலை ஜாஸ்தி. இதுதாங்க இது. ஆனா இவங்க சொல்றது என்னது, தண்ணியோட வேல்யூ தெரியல. இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. எது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியோட பேசிக் நீட் என்ன, அவன் ஏன் இன்னொரு நாட்டுக்கிட்ட வாங்கணும், தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லி என் கண்ட்ரிலேயே எல்லாத்தையும் நான் பண்ணிக்குவேன் அப்படிங்கறது வந்து சொல்லலாம்னா. பட் எத்தனை கண்ட்ரில ஃபியூயல் அவங்களுக்கே கிடைக்குது, ஒருத்தர் கிட்ட இருந்தா தானே வாங்குறோம். இந்த மாதிரியான சென்ஸ் கூட இல்லாம ஒரு பேசுற ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இந்த பிரைஸ் வேல்யூ, பெட்ரோல் டீசல் இப்போ விலை ஏறுதுன்னு சொல்லியிருந்தாங்க, அது என்னன்னு நான் பண்ணிட்டு அதான் வரல, கிடைக்கல, டிராபிக்கும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஓவர் மோஸ்ட்ல விட மாட்டேங்கிறாங்க கப்பலாம். அதனால கச்சா எண்ணெய் விலை வேர்ல்டுல அதிகமாகுது. வேர்ல்டு சந்தையில் கோல்டு மாதிரி தான் கச்சா எண்ணெய். நம்ம நாட்டுக்கு இவ்வளவு கம்மியெல்லாம் வாங்க முடியாது. உலக மார்க்கெட்ல என்ன விலையோ அதுதான் வாங்கிக்க முடியும். ஏன்னா நம்ம ஏதாவது இந்த சாங்ஷன் போட்ட நாடு சைனா, ரஷ்யா, ஈரான் அது மாதிரி வாங்கினோமா அவன் டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு ஒரு 10% மரகத நாணயத்துல சொல்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்பான். மரகத நாணயத்துல ஒரு சீன் வருமாலண்ணா, வெத்தல ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கு 1000 ரூபாயா, 4000 ரூபாய்க்கு நாளைக்கு செலவு வரும் பாரு அப்படின்னாங்க. இப்ப ரஷ்யாக்காரர் என்ன சொல்லிட்டாரு, 2 எம்ஆர்பி பிரைஸ்ல நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. இப்ப வேற ஆப்ஷனே இல்லைங்க, எம்ஆர்பி பிரைஸ் கொடுத்து தான் வாங்குறாங்க பெட்ரோல். ரஷ்யா கிட்ட இருந்தோம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு சொல்றாங்க. எம்ஆர்பி எல்லாம் இல்ல தம்பி, கச்சா எண்ணெய்க்குல அது இல்ல தம்பி. ஓகேங்க, எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். அதுக்கு மேக்ஸிமம் பிரைஸ் இல்ல, மினிமம் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ்ல. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கிக்கோ, ரெண்டுங்கிறதுனால எல்லாம் உனக்கு வந்து இப்ப டிஸ்கவுண்ட் தர முடியாது. இப்ப அதோட பிரைஸ் வேல்யூ வாங்குறோம் அப்படின்னா இப்ப நமக்கு அது வந்து நம்மளையும் தான் எஃபெக்ட் பண்ணுது. ஆல்ரெடி எஃபெக்ட்ல தான் இருக்கும். நம்ம எனக்கு எப்படின்னே புரிய மாட்டேங்குது தம்பி. இப்ப பெட்ரோல் விற்ற விலைக்கு எதுனா, இப்ப கச்சா எண்ணெய் விற்கிற விலைக்கு 170 ரூபா 180 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் கொடுக்கணும். அதுக்கு ரேட் கம்மியா கொடுத்தா நட்டம் நம்ம நாட்டுக்கு. ஆல்ரெடி இப்ப வந்து எலெக்ஷன் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியாதுங்க. ஒருவேளை இப்ப இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது பெட்ரோலுக்கு ரிசல்ட் கிடைச்சிருந்தாங்க, அப்படி ஏத்திட்டாங்க, வேற வழி இல்ல. கச்சா எண்ணெய் அந்த விலைக்கு வாங்குது. பர் டே 45 ருபீஸோ இன்னமும் அக்யூரேட்டா இல்லைங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டா 45 ருபீஸ் லாஸ் ஆகுது ஒரு லிட்டருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ 45 இல்ல தம்பி, இன்னும் நிறைய இருக்குது. இருக்கலாம்ண்ணா ப்ரோ. என் கால்குலேஷன் படி பெட்ரோல் 167 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்கறாங்கன்னா அது நட்டம். அப்ப இது வந்து 170 ரூபா ஆகணும், ரேட் அதிகம் பண்ணாதான். இப்ப பின்னாடி போயிட்டு இருக்கு, எவ்வளவு தூரம் பின்னாடி போதோ அந்த அளவு ஃபாஸ்டா திரும்ப அடிக்குங்கிற மாதிரி தானே போயிட்டு இருக்கு. கேஸ் என்ன பிரச்சனைனா, அந்த கேஸ் உற்பத்தி பண்ணுவானுங்க அந்த இடத்துலயே குண்டை போட்டிருக்காங்க. உலகத்திலேயே 2 பெரிய உற்பத்தி நிலையம் கேஸ் உற்பத்தி பண்றாங்க. இப்ப வந்து ஒரு ஏஐ பத்தி சொல்லியா, எஸ்கேன்னு சொல்லி ஒரு அந்த கண்ட்ரில வந்து இல்லைங்க, ஒரு கம்பெனியோட சிப்புக்கு தேவையான ஒரு மூலப்பொருள் கம்பெனியே அதுதான், அங்கதாங்க இருக்கு. சுரண்டி அதை பிரிச்சு எடுத்துதாங்க அனுப்புறாங்க. இது என்ன பண்ணிருக்காங்க, சாம்சங் கம்பெனிக்கார சத்தமே இல்லாம அழுதுட்டு இருக்கானுங்க. டேய் சிப்பே நாங்க அங்க இருந்தாண்டா வாங்குறோம், நீங்க அங்கேயே கூட்ட போட்டு அடிச்சிட்டீங்கடா. நீ திரும்ப ரெக்கவர் ஆகி அந்த இடத்துல அவன் சிப்புக்கு ரா மெட்டீரியலை மேக் பண்றதுக்கு டைம் ஆகும்.
அதனால சிப்பு செய்யறதா முக்கியம். சோறுக்கு இல்ல, சாப்பாடு கேஸ் இல்லன்னு இருக்குது. இப்ப வந்து இப்ப ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தானே எல்லாரும் வேல்யூ வாங்கி வச்சிருப்பாங்க. இப்ப சடனா அதுக்கான பொருளே கிடைக்காம பிரேக் ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்க காசு போட்டவனுக்கு அவனுக்கு பிரச்சனைங்களா? அவனுக்கு அவன் பிரச்சனை தம்பி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. கரெக்டுங்களா? ஆனா இப்படியும் ஒரு சிக்கல். அந்த நாடெல்லாம் என்ன தெரியுமா பிரச்சனை? இப்ப ஈரானு, சவுதி, கொத்தார் நீங்க சொன்ன மாதிரி டீசாலினேஷன் பிளான்ட்ல இருந்தா அவன் நல்ல குடிக்கிற நீர் எடுக்கிறான். சாப்பாடு எதுவும் விளையாது, எல்லாமே இம்போர்ட் தான் பண்றான். அந்த கப்பல்ல வர முடியல உள்ள ஸ்டேட் ஆஃப் ஹார்பர்ஸ் மூணுனதுனால மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இருக்காது. டீசாலினேஷன் பிளான்ட் மேல குண்டை போட்டான்னா, அமெரிக்கா ஈரான் மேல போட்டானா ஈரான் லைனா அந்த கொத்தாரு, யுஏஇ, சவுதி அரேபியா எல்லாரோட டீசாலினேஷன் பிளான்ட்லயும் குண்டு போடுவோம். குடிக்கிற தண்ணி, சாப்பிடுற சாப்பாடு இல்ல அந்த நாட்டுல. இந்தியால சொர்க்கம். பெட்ரோல் இல்லைன்னா மாட்டு வண்டியில வைக்கலாம், சைக்கிள்ல வைக்கலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தண்ணி இருக்குது. திருமுத்து மலையில போனோம்னா தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். நமக்கு ஓகேங்கண்ணா, பாவம் பாலைவனத்தில் இருக்கு, என்ன பண்றது? ஆமா, அப்படித்தான் அது போயிட்டு இருக்கு. போர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, போர் இன்னைக்கு முடிஞ்சுனாலும் இந்த நிலைமை சரியா இருக்கு 6 மாசம் ஆகுங்கிறாங்க. ஆனா எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போர் முடியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க என்னமோ பண்ணிக்கிறேங்க. நான் இந்த இதெல்லாம் பதட்டத்துல உங்களை ஒன்றும் பண்ணல, பதட்டமெல்லாம் அதிகமும் இல்லை. நானு 2 எலக்ட்ரிக் அடுப்பு வாங்கி வச்சுட்டேன். சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒன்று, குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்று. சரிங்களா? கேஸே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் எலக்ட்ரிசிட்டி பிட்டு அப்ப டபுள் ஆகதாங்க செய்யும். இப்போது சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல. அப்ப நிலக்கரி இது பண்றப்ப அதுக்கான நிலக்கரியில் இருந்தாங்க நம்ம மின்சார உற்பத்தி பண்றோம். நிறைய இதெல்லாம் இருக்கு. இல்ல நிறைய இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாத்துலயும் விண்ட் மில் இருக்கு, சோலார் இருக்கு, நியூக்ளியர் இருக்குது, நிறைய இருக்கு. எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் ரொம்ப அதிகமா பண்ணாங்க. நீங்க 100 ரூபா கட்டுற இடத்துல நீங்க 150 ரூபா கட்ட வேண்டியது வருமானம். பரவாயில்ல தம்பி, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், அவ்வளவுதான் தம்பி. பணம் தானே கட்டிக்கலாம், பணம் பிரச்சனை இல்ல. நம்ம உயிர் வாழ்றதுக்கு வேணும்ல. ஆமா, அது வாங்கி வச்சாச்சு. சைக்கிள் இருக்குது, அது காத்தடிச்சா வேலை முடிஞ்சுச்சு. போறதுன்னா சைக்கிள்லயே போய்க்கலாம். அது வந்து நம்மளோட இது தெரியாம பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா டவுன் பஸ்ல போய்க்கலாம். அத இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, மகளிருக்கு மட்டும் என்ன இந்த பயணம், விடியல் பயணம், ஆண்களுக்கு விடியல் பயணம்னு சொல்லிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த கட்சி ஒரு வருஷம் சண்டை மட்டும் பிரச்சனை இல்லடா. எங்களுக்கு எல்லாத்துக்கும் பஸ் ஃப்ரீ, பஸ்ல போயிட்டு வந்து ஏடிஎம்கேல சொல்லியிருக்காங்க மக்களே. விஜய் சொல்லியிருக்கு. விஜய் எதுவும் சொல்லலீங்களா? ஒரு இது சொல்லலீங்களா? டிஎம்கேல சொல்லியிருக்காங்களா? அது இல்லைங்க, அவங்களுக்கு ஏடிஎம்கே தான் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் வந்து இப்ப ஆண்களுக்கு சம உரிமை நம்மளுக்கு கிடைக்கணும்னா எல்லாரும் ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம். அப்பதான் நம்மளுக்கு பஸ் ஃப்ரீ பஸ் கிடைச்சிடும். சரிங்களா? ஃப்ரீ பஸ்ஸுக்காக ஒரு ஓட்டு போடுறாங்க. நான் போடுவேன். சரிங்க, உங்க ஓட்டு உங்க உரிமை, அவ்வளவுதான். என் ஓட்டு என் உரிமை. சரிங்களா? ஐயா, அது வேற யாராச்சும் பார்த்து சொல்லிட போறாங்க. என்ன வழக்கம் போல என்ன சொல்ல போறாங்க, ஏதாவது சொல்ல போறாங்க. பிராக்டிகலா திங்க் பண்ணா இப்ப என்ன பிரச்சனை? பிராக்டிகலா திங்க் பண்ணா இப்ப பெட்ரோல் அடிக்க காசு இல்ல, 160 ரூபாய் பெட்ரோல் ஆகி போச்சு. என்ன பண்றது? வண்டின்னு போட்டு பஸ்ல தான் போய் ஆகணும். பஸ்ல போனீங்கன்னா நீங்களே எவ்வளவுதான் கொடுப்பீங்க? பஸ் சார்ஜ் டீசல் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு 10 ரூபாய் ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னு பண்ணுவீங்க, 160 ரூபாய் கொடுக்குறது பெருசா 10 ரூபாய் ஜாஸ்தி, 10 ரூபாய் ஜாஸ்தி. அப்போ நானே பெட்ரோல் டீசல் வண்டி தாங்க. அப்ப டீசல் விட தானா ஏறும், பஸ் கிட்ட ஏறும். ஃப்ரீ விட்டுட்டாங்கன்னா சந்தோஷம், ஜாலியா போயிட்டு வந்துக்கலாம். இந்த ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க. அனிமேஷன் பண்ற ஒரு சின்ன காமெடி, ஒரு நிறைய சீரீஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லுவாங்க, இந்த எங்களுக்கு எல்லாம் பொம்பளைகளுக்கெல்லாம் ஃப்ரீ தானே, அவங்க மக வந்து குழம்பு வச்சிருக்காதாமா, உப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல தலகாணி எடுத்து போட்டு படுத்து தூங்கிட்டே போவாங்க. அது ஒரு அனிமேஷன் சேனலுங்க, நல்லா இருக்கும் அவங்க பாக்குறதுக்கு. அதுல சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அப்படி நம்ம ஆளுங்கன்னா சொல்லவே வேண்டாம், பசங்க பஸ் பாஸை வச்சே
ஒரு நாளைக்கு டிராவல் பண்றதெல்லாம் எவ்வளவோ மிச்சப்படுத்துறாங்க. ஆனா இது வந்து எப்படியோ யூஎஸ் வந்து நஷ்டத்துக்குள்ள கொண்டு போகணும், அமெரிக்கா நஷ்டம் சரியான நஷ்டம் தம்பி கொண்டு போகணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்ப அந்த நஷ்டத்தை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வரும். நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஎஸ் சார்ந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக் பிளான் கூட பை சேருங்க. அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, அவன் நோட் அடிச்சுக்குவான். டாலர் வாங்குறதுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற இடத்துல இருந்து நோட்டை திருப்பி இப்ப யுவான் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப பணம் வந்து அவங்களோடதும் இதுதாங்க அது எப்ப அந்த டாலர் பெட்ரோ டாலர்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த முஸ்லீம் கண்ட்ரிஸ் க்ரூட் ஆயில் தயாரிக்கிறதுல 7-8 நாடு, அத்தனை நாடும் இனிமேல் நாங்க டாலரை யூஸ் பண்ண மாட்டோம் க்ரூட் ஆயில் விற்கிறதுக்கு. வேற அதான் வேற ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு அது மாதிரி ஏதாவது பண்ணி அது மாதிரி அப்படி மாத்தினோம்னா மட்டும்தான் அமெரிக்கா வீழும். அது வரைக்கும் வீழாது. இதெல்லாம் உனக்கு பிரச்சனையே இல்லை, நோட் அடிச்சு கொடுத்துருக்கான் வாங்குறதுக்கு. எல்லா உலகம் அவன் நோட் அவன் யூஸ் பண்றது இல்ல தம்பி, நம்ம வாங்கி இது பதுக்கி வச்சிருக்கோம். இந்தியாக்காரன் வாங்கி இந்தியா வாங்கி யூஎஸ் டாலர்ஸ் இருக்குல்ல அது இவ்வளவு ரிசர்வ்னு வச்சிருக்கோம். ரஷ்யா வாங்கி அந்த ரிசர்வ் வச்சிருக்கோம், சைனா வாங்கி அந்த ரிசர்வ் வச்சிருக்கோம், ஜப்பான் வச்சிருக்கோம். உலகத்துல இருக்க எல்லா நாடும் அந்த ரிசர்வ் வச்சிருக்கோம், யூஎஸ் டாலர் ரிசர்வ். பட் ஆனா இப்போ இன்னைக்கு நிலைமையில நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு தானே இருக்கணும், மணியை ஸ்டேபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்போ நம்ம மணி நம்மளோட ரூபாய் வந்து நாளுக்கு நாள் 94, 93, 95 அப்படின்னு ஏறிட்டே அது நம்ம விற்கிறது விற்போம் தம்பி, வாங்குறது வாங்குவோம் தம்பி, இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். எப்ப அமெரிக்கா வீழும் அப்படின்னீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல, ஈரான் சண்டை நிறுத்தணும் அமெரிக்கா விழுந்துருச்சு தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்திட்டா அப்படின்னா அமெரிக்கா விழுந்துருச்சு, அப்படிதாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி அதுவும் சரிதான். ஈரானு பாப்போம், ஈரான் ஜெயிக்குதா அமெரிக்கா ஜெயிக்குதான்னு. இல்லைங்க நம்மள அந்த அளவு யோசிக்க வச்சுட்டாங்க. இதுல டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு பக்கம் இதாகுதுங்க. ஆரக்கல்ல இருந்தும் லே ஆஃப்ஸ் அது இதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஏஐ வந்துருச்சு. காலையில வரும்போதே நீங்க மெயில் செக் பண்ணிட்டு வாங்க, எதுக்கா இருந்தாலும் வீட்டுல இருந்து வரும்போது மெயில ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க போன்ல, அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் வாங்கங்கறாங்க. இது வந்து சிரிப்பு வருது, இருந்தாலும் என்ன பண்றது, சர்வீஸ் கொடுக்குற அத்தனை இடத்துலயுமே அடி வாங்குதுன்னா. இப்ப நம்ம கிட்ட நம்ம இந்தியாவில நமக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நம்பி நம்மளோட ஒரு இது இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. என்ன ப்ராடக்ட் சின்ன சின்னதா இப்போ நம்ம லெவல்ல மட்டும் யூஸ் பண்ண ஜோகோ இருக்குங்க, அது யூஸ் பண்றாங்க. ஆனா வேர்ல்டு வைட்ல இருந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி நம்ம சர்வீஸை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட என்னங்க இருக்கு. இப்போ காலையில கூட ரவுண்ட் டேபிள் கோபிநாத் அவர் கூட பேசிட்டு இருந்ததுல சொல்றது என்னன்னா, நம்ம 2-3 வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாதிரி காஸ்ட் கட்டிங் ஒரு A2D நந்தா ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு சொன்னாருங்க, ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு இன்டர்ன் எடுத்தேன், எனக்கு அந்த ஆப் ரெடி ஆயிடுச்சு, ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனோட எனக்கு வேலை முடிஞ்சது. இப்ப 2 பசங்க இருக்காங்க, மொத்த ஆப்பையும் அப்ளிகேஷனையும் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஜாப் 2 பேருக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா ப்ரொஃபஷனலா இருக்கிற 2 டெவலப்பர்ஸுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை. அப்ப வந்து அப்படிதான் சமீபத்துல கூட ஒண்ணு பாத்துட்டு இருந்தாங்க, ப்ரோக்ராமர் கோடர் அப்படின்னு 2 இருக்காங்க. கோடர்னா நம்ம வந்து எழுதுறதுங்க, ப்ரோக்ராம் எழுதுறதுங்க. ப்ரோக்ராமர் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கு அந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அது உன்னால மாத்த தெரியணும், அந்த நாலேஜ் வேணும், ப்ரோக்ராமர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த வேலையும் இப்போ பண்ணிடுங்க. இப்போ டெஸ்டிங்க்கு வந்துருச்சுங்க, டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சு, டிசைனுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தம்ப்நெயிலுக்கு கூட வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதுக்கான இதெல்லாம் ஜென்ரேட் பண்றோம். ஃபோட்டோஷாப்பு ரவுண்ட் டேபிள் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, ஃபோட்டோஷாப் இதெல்லாம் யூஸ் பண்றோம். இப்பெல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு, ப்ராம்ப்ட் கொடுத்தா போதுங்கிறாங்க. இப்போ இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஏஐ வந்து பூம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இப்போ போர் நடக்குது.
இப்போ ஆல்ரெடி ஒரு காமன் மேனோட சர்வைவல் நினைச்சு பாருங்க. அப்ப அது வந்து நம்ம வெளியே பார்த்துட்டு ஃபன் பண்றதுக்கு ஓகேங்க, சிரிச்சுட்டு நம்ம மட்டும் கடந்து போறோம். ஆனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம டீப்பா யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே ஒருத்தன் இப்படி டெக்னாலஜி டெவலப் பண்ணதுனால போதும் ஒரு ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கான இது பேக்கப் என்ன பண்றது? அதாவது பேரலி ஒரு பக்கம் அடிக்குதுங்க, ரெண்டு பக்கம் அடிக்குதுங்க தவறு மாதிரி. டெக்னாலஜி வச்சு ஒரு பக்கம் நம்மளே அடிச்சுக்கிட்டோம். அதான் எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு, அது மாதிரி தான். தம்பி என்ன வேலைக்கு போறீங்க? சாஃப்ட்வேர் வேலைக்கு. சாஃப்ட்வேர் வேலைக்கு சாப்பிட்டு தானே போவீங்க. ஒருத்தன் சொல்றாருல்ல, என்ன பண்றது? விவசாயம் தான் விவசாயம்லாம் கஷ்டம்ண்ணா. நீங்க சும்மா இருக்குண்ணா, சொல்றது ஈஸிங்கண்ணா. இந்த காட்டான் படத்துல மாதிரி சாணி எல்லாம் விட்டோம் சீனாய் அப்படிங்கிற மாதிரி தானுங்க. ஆனா இப்போ அதாங்க ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்றது, இவங்க சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 2008 கிராஷ் வந்துச்சு, 2008 வந்து எக்கனாமிக் கிராஷ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கோவிட், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து அடிக்கிற மாதிரி இப்ப ட்ரம்ப் அவரும் ஒரு வகையில சேர்த்துக்கேன். அந்த அளவுக்கு விழுந்த மாதிரி தெரியல தம்பி. நிறைய வைப் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் தம்பி நான் பார்த்துட்டு தான் தம்பி இருக்கேன். ஒண்ணும் விழுக மாட்டேங்குது தம்பி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை தம்பி. அதாவது ஒரு 5% விழுகுதுன்னு வைங்க ஒரே நாள்ல. எது சென்செக்ஸோ நிப்டியோ ஸ்டாக் தனியா விழுகிறது இல்ல. 5% விழுகணும். விழுந்தா ஸ்டாப் பண்ணி வைப்பானுங்க கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு. திருப்பி அதை ஆன் பண்ணா திருப்பி அது விழுகணும் 10% வரைக்கும். 10%ல விழுந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே அந்த நாளைக்கு அப்படியே ஹால்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த செஷனுக்கு அதுக்கு பேர் தான் மார்க்கெட். சும்மா 1.5% விழுந்துருக்கு, 2% அவ்வளவுதான் கிராஷ். அதெல்லாம் ஒன்றும் கிராஷ் ஆகல. இது டெய்லி இப்படி கீழே விழுகும், மேலே ஏறும். இப்போ நான் அமெரிக்கால வந்து டிசிஎஸ் அவங்க டிசிஎஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஃபாரின் ஸ்டாக் வாங்க. அங்க இருக்கிற ஸ்டாக் விழுகுது, அங்க இருக்கிற வேல்யூ விழுகும் போது இவங்களோட ஸ்டாக்ஸ் அங்கேயும் விழுக மாட்டேங்குது. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேனே. அங்கேயும் 1.5%, 2%, இங்கேயும் 1%, 2%. இது பேர்லாம் கிராஷ் இல்ல. கிராஷ்னா என்ன தெரியுமா? 50% விழுகணும். ஒரு 4 நாள் 5 நாள் கேப்ல டெய்லி 10%, 10% ஒரு 50%. பெரிய ஆமா, 5%ல அப்படியே நிக்கும், ஹால்ட் ஆயிடும், நிறுத்தி வச்சிருவாங்க. திருப்பி 10%னா ஒரு நாளைக்கு க்ளோஸ். அது மாதிரி 40-50% ஷேர் மார்க்கெட் இருக்குது. இப்ப 20,000 பாயிண்ட்ல இருக்குன்னா 10,000 வரணும். அதுதான் மார்க்கெட் கிராஷ். இப்போ வந்து 0.2 பாயிண்ட்டுக்கு தாண்டி இந்த மாதிரி ரொம்ப மைல்டா இறங்கிட்டு இருக்குங்க. இது நார்மலா இறங்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா 1%, 2% இறங்கி, அது நார்மல். இப்ப நார்மலா இருக்கு, கிராஷ் எல்லாம் வரல. அது இதாவது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்க. இன்னும் அடுத்து வந்து இவங்க சொல்ற மாதிரி அடுத்த சேஞ்சுக்கு ரெவல்யூஷன் ஆகுது. ரெவல்யூஷன் அடுத்த சேஞ்ச் ஆகுங்க, அதுவும் சேஞ்ச் ஆகுங்க. புது கெரியரை தேடுங்க, புதுசா எல்லா சேஞ்சஸ்குள்ள அடாப்ட் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. இது ஆல்ரெடி இப்போ வந்து சொல்லிட்டாங்க, நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டிராப் ஆயிடுச்சுங்க. நம்ம பக்கம் ஸ்டாக் ஆகுதுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல வெங்காயம் வந்து மூட்டை கவரு 20 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன். வெங்காயம் நான் ஃப்ரீயா கொடு, வெங்காயம் எல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி ஃப்ரீயா எடுத்துக்கிறோம். மூட்டை கொடுக்குற 20 ரூபாய் அந்த வெங்காயத்துக்கு கொடுக்க மாட்டேன் நான். அதுதாங்க எவ்வளவு தூரம் வந்து நம்மளும் எக்ஸ்போர்ட்டை நம்பிதாங்க அவங்களும் இருக்காங்க. இப்போ அதுவும் டிராப் ஆகிறதுனால இருக்கிற ஃபுட்டு எல்லாமே இதாச்சு அப்படின்னா என்னென்ன பண்றது? இது எங்கேயோ நடக்குது, யாரும் எங்கேயோ அடிச்சுக்கிறாங்க. அது அந்த பிரச்சனை இங்க வீட்டு சமையல் ரூம் வரைக்கும் வந்துருச்சு. அண்ணாச்சி டீ கடையில பார்த்தா ஐயோ சமாளிக்க முடியலங்கிறாரு. அவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கடை லீவே விட மாட்டார் ஞாயிற்றுக்கிழமை. அவர் 2 நாள் 3 நாள் அடிக்கடி கடை லீவ் விடுறாரு. கேஸ் இல்ல தம்பி அப்படிங்கிறாரு. கேஸை நம்பி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குங்க. அவங்கலாம் இப்ப வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தா போதும் நடத்துறதுக்கு. கேஸ் இல்ல, நீ வந்து ஆபீஸை ரன் பண்ணு, ஆபீஸை திறந்து ஒர்க் பண்ணி அது என்ன ஒர்க்கோ பாரு.
மிஷினரிஸ் ஒர்க்கை குறைச்சிருக்கு இல்லையா. வாரத்துல 4 நாள் லீவு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே லீவு, மறுபடியும் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. இப்ப இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களே வேண்டாம் குறைக்கும் போதுன்னா அப்ப அவங்க டெய்லி வேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட சூழ்நிலை வந்து எவ்வளோ ஒரு இதாகுன்னா, கொரோனாக்கு அப்புறம் நம்ம நார்த் இந்தியன்ஸ் வந்து கோவிட் டைம்ல போன எப்படி எல்லாம் காலி பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பேசாம லண்டனுக்கே போயிரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொந்த ஊருக்கு அமெரிக்காக்கே போயிரு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஓகேங்க ஓகேங்க. இன்னைக்கு ஈரான் வார் வந்து இதுதான் விஷயம். நம்மளும் ட்ரெண்டிங்ல இருக்கோம் மக்களே. நன்றி நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நாங்க டெவலப் பண்ணும்போது இன்னும் எடிட் நிறைய வந்து நாங்களே ஆட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்ஸ். நாங்க மீண்டும் அடுத்த வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு டைமென்ஷன்லயே நாங்க இது பண்றோம். வேற ஒரு கம்ப்ளீட் டைமென்ஷன்ல வேற ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க.